வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கறி வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த கப்பால் 1 கப்பு வந்து உளுந்து எடுத்துருக்கேன். இதே கப்பால் 4 கப் சின்ன வெங்காயம் எடுக்கணும். உளுந்து பத்தலைன்னா கடுகு கெடுக்குன்னு இருக்கும் கறி வடகம். நாலு கப் வெங்காயம், 1 கப் உளுந்தை வந்து நல்லா வடக்கி ஆட்டுற மாதிரி தண்ணி இல்லாமல் ஆட்டிக்க போகிறோம். ஊற வச்சு வெங்காயத்தை நைஸாக நறுக்கிக்குவோம். உளுந்து வந்து நல்லா கெட்டி ஆட்டி வச்சுருக்கேன். வடை பதத்துக்கு இருக்கணும், வடை தட்டுற அளவுக்கு இருக்கணும். தண்ணியாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து கறி வடகம் வந்து எண்ணெயை குடிக்கும். உளுந்து மட்டும் ஆட்டின உடனே நீங்கள் வந்து வத்தல் கிள்ளி வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல வெங்காயத்தெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. உளுந்தை கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிங்கன்னா அதோட இயல்பு புளிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வத்தல் எண்ணெயை குடிக்கும். வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை கைகளால் அப்படி வந்து பெசரி விட்டுக்குங்க. இல்லாட்டி மாவோடு அப்படி கலந்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு இந்த மாதிரி கையில் பெசரி விட்டிங்கன்னா உதிர்ந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்னமாக உதிர்ந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 1 கப் உளுந்து எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப் மிளகா. இதை வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் நுணுக்கிக்க போகிறோம். ரொம்ப அரைச்சிடாமல் கொஞ்சமாக நுணுக்கிக்க போகிறோம். இதில் சீரகம் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில் கருவேப்பிலையை நான் நறுக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் லேசாக ஒரு சுற்றிடலான்ட்டு போட்டிருக்கேன். இந்த மிக்சியில் அடிச்சுக்குவோம். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் நுணுக்கணும். இது வந்து நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலை நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கோம். அதில் கடுகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ வெங்காயத்தில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பெசரிக்க போகிறோம். உளுந்து ஆட்டையில் நீங்கள் உப்பு போடாதீங்க. உளுந்து ஆட்டையில் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா உளுந்து உங்களுக்கு எலும்பாது. இதை நல்லா பெசரிட்டுக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவில் உப்பு போதுமான்னு பார்த்துக்குங்க. இதில் நம்ம வந்து ஒரு மாவு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் சேர்க்கறதுக்கு காரணம் வண்டு வராமல் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரக்கை படாமல் நீங்கள் வத்தல் எடுக்கணும். வத்தல் எடுக்கும்போது ஈரக்கையோடு எடுத்தீங்கன்னா வண்டு வந்துடும். நல்லெண்ணெய் 1 கரண்டி ஊற்றிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கறி வடகத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சன்லைட்டில் 3 நாளைக்கு நல்லா காய வைக்கணும். கறி வடகத்திலே 2 டைப் இருக்குது. இது நான் போடுறது வந்து எண்ணெயில் பொரித்து தயிர் சாதத்துக்கு வத்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்புலையும் பொரித்து போடலாம். தயிர் சாதத்துக்கும் பொரித்து சாப்பிட்லாம். இன்னொரு கறி வடகம் இருக்குது. அது வந்து உருண்டையாக உருட்டி வெயிலில் விளக்கெண்ணெய் ஊற்றி காய வைப்பாங்க. அது வந்து அதில் வந்து மல்லி துவரம்பருப்பு எல்லாம் போடுவாங்க. அது வந்து புளிக்குழம்புக்கு வந்து வைக்கும்போது புளிக்குழம்புல கொஞ்சம் கிள்ளி கரைச்சி போடுவாங்க. ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த கறி வடகம். இது வந்து எண்ணெயில் பொரிக்கிறது. இப்போ உப்பு மட்டும் போதுமானு உங்களுக்கு பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. வெயிலில் நம்ம இதை வந்து கிள்ளி வைக்கலாம்.
உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் எண்ணெயில் போட்டாலும் வந்து உங்களுக்கு தெரியாது. உப்பு பத்தலைன்னா வண்டு பூச்சி வந்துடும். உப்பும் நல்லெண்ணெய் தான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம். அதனால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கறி வடகத்தை வந்து நல்லா வெயிலில் நல்லா ஒரு 4 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, கறி போயிடாமல். நல்ல வாசமாக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறி வடகம் ரெடி ஆயிடுச்சு. இது வெங்காயம் வடகம்னு சொல்லுவாங்க, கறி வடகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.